கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாடுல நமக்கு ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன சம்பவம் தெரியும்? நம்ம வாசிக்கலாமா? என்னாகமம் 21வது அதிகாரம். அந்த சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்துவை இங்க ஒப்பிட்டு அங்கு சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு வருந்தப்பட வேண்டிய விஷயம் பாருங்களே. அவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு அங்க தேவன் அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து, எதிர்காலமே இல்லாமல் அவங்க இறக்கும் வரைக்கும் அவங்க அடிமையாக தான் ஒரு அடிமை இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர் அங்கு வந்திருக்கிறார். செங்கடல் 2ஆ பிரிகிறது. 10 வாதையில ஒரு வாதை கூட இந்த மக்கள் அங்க பாதிக்கல. அவங்களுடைய கால்கள் வீங்கல, அவங்களுடைய உடைகள் பழசா போகல. அங்க பாறைய தட்டுனா தண்ணி வருது. வானத்துல இருந்து தேவதூதர்களோட சாப்பாடு. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். தேவனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு அங்கு விளக்காக இருக்கிறது. அவருடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்துல அந்த மக்கள் இருந்து கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு. அந்த மன்னாவை குறிச்சு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அற்பமான உணவா. தேவதூதர்கள் சாப்பாடுன்னு சொல்லி தாவீது ராஜா சங்கீதத்துல சொல்லி இருப்பார். இந்த தேவதூதர்களோட சாப்பாட அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அற்பமான உணவு. இந்த மன்னா எதோட வெளிப்பாடு தெரியுமா? ஏசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு. அங்க சுவிசேஷத்துல ஒரு வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவார். உங்களுடைய பிதாக்கள் அங்க மன்னாவை சாப்பிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் நான் தான், ஜீவனுள்ள அப்பம் நான் தான். அந்த ஜீவனுள்ள அப்பத்தை சாப்பிடுகிற நீங்க ஒரு காலம் மரிக்கிறதில்லை. அந்த மன்னாவுக்கு ஒப்பிட்டு அங்க அவர் யார சொல்றாருன்னா, அவர் தன்னை குறிப்பிடுகிறார். ஜீவ அப்பமாக அவர் தன்னை தானே இயேசு கிறிஸ்துவை அங்கு குறிப்பிடுகிறார். இந்த மன்னாவை எப்படி அந்த மக்கள் அற்பமான உணவுன்னு பார்த்தாங்களோ, அதே போல இப்போ நம்ம இங்க இயேசு கிறிஸ்துவை அற்பமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மை அதுதான். வாய் வேணா நம்ம சொல்லலாம், நான் அவர் அற்பமா பார்க்கல, என்னோட ரட்சகர் அவர்ன்னு சொல்லிட்டு. நமக்கு வேணா ரட்சிப்பு எளிமையா இருக்கலாம். அவருக்கு ரட்சிப்பு எளிமை கிடையாது. அதற்கு ஒரு பெரிய விலை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இயல்புக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை அவர் அங்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அவர் சிலுவையில இத்தனை பெரிய காரியங்களை செய்து முடித்திருந்தால் அதோட நோக்கம் என்னவாக இருக்கும்? நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்றதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். ஆனா இந்த ஜீவ அப்பத்தை குறித்து அவர் என்ன செஞ்சு முடிச்சாரோ அதை நம்ம தெரிந்து கொள்றதை விட்டுட்டு நம்ம எதையெல்லாமோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதத்துல நான் எபிரேய மொழியில படிக்கவா, நான் கிரேக்க மொழியில படிக்கவா, நான் இந்த அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ணவா, அந்த அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ணவா, நான் இதை படித்து கற்றுக்கொள்ளவா, நான் இதுல எத்தனை டிகிரி நம்ம வாங்கணும்னு சொல்லி வேதத்தை எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றோமே. இந்த ஜீவ அப்பத்தை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? இந்த ஜீவ அப்பத்தை நாம் தெரிந்து கொள்றோமா?
எதற்காக இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது? சிலுவையில் இத்தனை பாடுகளையும் இந்த ஜீவ அப்பம் பட்டிருக்கிறதே, எதற்காக இத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறது? அதை அறிந்து கொள்வதற்கு நம்ம அக்கறை காட்டுறோமா? அவர் எதற்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்? ஏசு கிறிஸ்து ஏன் மனுஷனா இறங்கி வந்தாரு? தன்னோட சரீரத்துல இத்தனையும் ஏன் அவர் சுமந்து கொண்டார்? எனக்காக இத்தனை பாடுகளையும் அவர் சகித்தாரானால் அதுல என்ன நோக்கம் இருக்கிறது? இத நம்ம அறிந்து கொள்ளாம இதை தவிர நம்ம வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த மக்கள் சொல்றது போல நம்ம ஏசு கிறிஸ்துவை நம்ம ஒரு அற்பமான அப்பமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக நமக்கு பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செஞ்ச தவறுகளை நாம் செய்யக்கூடாது. தேவ மனிதர்கள் தேவனோடு எப்படி உறவு கொண்டிருந்தார்கள், உலகத்தை எப்படி அவங்க துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அங்க தேவனுடைய உறவுக்காக அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதை கற்றுக்கொள்றதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் எப்படி அங்க உதாசீனப்படுத்தினாங்களோ அதே போல நம்ம உதாசீனப்படுத்தாம ஏசு கிறிஸ்து அந்த ஜீவ அப்பம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மக்கள் அந்த உணவை தினம் தினம் போய் அவங்க எடுத்து சாப்பிடணுமா? அத ஒரு வாரத்துக்கு மொத்தமா அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது. மண்ணா என்ன செஞ்சிரும்? கெட்டு போயிரும். அது போல ஜீவ அப்பமாகிய அவரை ஏசு கிறிஸ்துவை தினம் தினம் நாம் உட்கொள்ளுகிறோமா? அவரை உட்கொள்றது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுகிறது. அவர் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அவரை அறிந்து கொள்ளுகிறது. அறிந்து கொள்றதுங்கிறது மனப்பாடம் பண்ணி வசனங்களை நம்ம ஒப்பிக்கிறது இல்ல, சிந்தனையில அந்த வசனங்களை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றதுக்கு பேரு இல்ல. என்னுடைய ஆவியில் அவரை அறிந்து கொள்றது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதில் ஏசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறது. இப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த ரட்சிப்புல உள்ள பலன்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதாவது அவங்க இருந்தது வனாந்தரம் தான், சரியா? வனாந்தரத்துல பாம்புகள் இருக்கதான் செய்யும். அங்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்காமல் இருக்கும் போது அதுல என்ன சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28:16 61 வசனங்கள் வரைக்கும் அந்த சாபங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க இங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்புல இருந்து அவங்க வெளியில போறாங்க. அந்த பாதுகாப்புல இருந்து வெளியில போகும் போதே அவங்கள சுற்றி இருக்கின்ற ஆபத்து அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க? தாக்குகிறது. அதுதான் அங்க என்ன செய்து நடக்குது. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட நமக்குள் இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. அதுதான் எபிரேயர் 8வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷித்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம் பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதே வசனத்தை தான் அங்க ஏசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரத்துல என்ன செய்றார்? சொல்லுகிறார். என்ன செய்யப்பட்டிருக்கு? யாரெல்லாம் பாம்பு கடிச்சு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அங்க மோசே கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு கம்பத்தின் மேல ஒரு வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை செஞ்சு நீ என்ன செய்ய வை. யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பாக்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? பிழைப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக ஏசு கிறிஸ்துவையும் சர்ப்பத்தையும் ஒன்னாக்கி இருக்கிறாங்க? ஏசு கிறிஸ்துவும் சர்ப்பமும் எப்படி ஒன்றாக முடியும்? அவர் உலகத்தை படைத்தவர், உலகங்களை உண்டாக்கியவர். எப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக இருக்க முடியும்? எல்லாருடைய கேள்வியும் அதுவா இருந்ததுன்னா அதுக்கு என்ன பதில் தெரியுமா?
எப்போ ஆதாம் பாவத்திற்கு கீழே சென்றாரோ அப்பொழுதே ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்திற்கு கீழாக, சாபத்திற்கு கீழாக மாறியது. மனிதன் சாபமாக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல இருந்து மீட்கிறதற்காக பாவம் அறியாத பரிசுத்தர் அவர் மனிதனாக அங்க என்ன செய்யறார்? இறங்கி வந்து அந்த சாபமாக்கப்பட்ட மனிதனுடைய இடத்தில் அவர் அங்கு நிற்கிறார். நம்ம என்ன விளைவுகள்ல நின்று கொண்டிருந்தோமோ அந்த பாவத்தின் விளைவுகள், பாவம், சாபம், சாபத்தின் விளைவுகள், இது எல்லாம் அங்க சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. நம்ம நிற்க வேண்டிய இடத்துல அங்கு கிறிஸ்து சிலுவையில் நின்று கொண்டிருந்தார். எப்படி நம்ம ஒரு சாபமான ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தோமோ அதே போல அவர் அங்கு சாபமாக்கப்பட்ட ஒரு படைப்பாக அவர் அங்கு மாறுகிறார். இதோட நிழலாக தான் இங்க இந்த வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அங்க மோசேயை என்ன செய்கிறார்? ஒரு கம்புல வச்சு நீ என்ன செய்ய, தூக்கி மேல வை. யாரெல்லாம் அங்க பாம்பு கடிக்குதோ, யாரெல்லாம் அந்த சர்ப்பம் கடிக்குதோ அவங்க அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைத்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்களேன். அதே போல இந்த உலகம் பல்லாங்கனுக்குள் தான் கிடக்கிறது. இந்த உலகம் சாபத்திற்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் கட்டுகளுக்குள்ளேயும் தான் கிடக்குது. யாரு ஒருத்தங்க அங்க சிலுவையில நமக்காக சாபமாக்கப்பட்டாரோ அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கேட்கலாம், ஏன் ஒரு உயிருள்ள ஒரு பாம்பை பிடிச்சு கேட்டாம ஏன் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெண்கலம் பொதுவா பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வாங்க தகன பலியிடுவாங்க. அந்த சர்வாங்க தகன பலியிடுற அந்த பகுதி, அந்த பலிபீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மேல் பகுதி வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கும். அந்த வெண்கலம் எதை குறிக்கும்னா தேவன் நியாய தீர்ப்பு செய்கின்ற அந்த பகுதியை அந்த வெண்கலம் குறிக்கும். அங்க சர்வாங்க தகன பலியை எதுக்கு இடுவாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல எத்தனை தடவையோ அவங்க அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலியிட போவாங்க. எதன் காரணமாக? அவங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி தலை மேல கை வைப்பாங்க. கை வைக்கும் போது இவர்களுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டிக்குள் என்ன செஞ்சிடும்? போய்விடும். அங்க அந்த ஆடு பலியிடப்படும். அந்த வெண்கல தகடு மேல அந்த பலிபீடத்துல அந்த ஆடு என்ன செய்யப்படும்? பலியிடப்படும். ஏன்னா பாவத்தோட தண்டனை மரணம் தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அங்க பலியிடப்படும் போது அங்க பலி கொடுத்த அந்த மனிதர் அங்கு பாவ விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதத்தோடு அவர் வெளியே வருவார். அந்த பலியிடப்படுகின்ற அந்த பகுதி நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற பகுதியாக இருக்கும். நியாயம் தீர்க்கிற ஒரு இடமாக அது இருக்கும். அதே போலதான் இங்க வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிறது சிலுவையில் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு நியாய தீர்ப்பு நடக்கிறது. நம்ம என்ன ஆக்கினைகளுக்கு பாத்திரவான்களாய் இருந்தோமோ, நம்ம என்ன தண்டனைகளுக்கு பாத்திரவான்களாய் இருந்தோமோ, நம்ம என்ன விளைவுகளினால் மரண தண்டனைக்கு பாத்திரவான்களா நின்று கொண்டிருந்தோமோ அந்த தண்டனையை, அந்த தீர்ப்பை அங்கு கிறிஸ்துவின் மேல் அங்கு மொத்தமாக சுமத்தப்படுகிறது. தேவன் அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்துகிறார். அதனாலதான் அங்க வெண்கல சர்ப்பமாக அங்கு அவர் செய்ய சொல்லி அந்த கம்பத்தின் மீது வைக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.